வணக்கம். இன்றைய நாள் 14/1/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜோனரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் முன்னிலையான விமல் வீரவன்ச மீளப் பெறப்பட்ட பிடியாணை. திருமணம் செய்வதாக ஏமாற்றி பெருந்தொகை மோசடி விமானப்படை வீரர் அதிரடி கைது. ஜாழ் போதனாவில் மதுபோதையில் அட்டகாசம், பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கத்திக்குத்து. பதுளை மாவட்ட செயலகத்துக்கு மீண்டும் வெடிகுண்டு அச்சுறுத்தல். இந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் வீதி விபத்துகளில் 82 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும், தெஹ்ரான் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கைது செய்யப்படுவதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தின் முன்னிலையானதை தொடர்ந்து இந்த பிடியாணை மீளப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியாவில் வசிக்கும் இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 1,17,34,000 ஏமாற்றிய குற்றச்சாட்டில் விமானப்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானதில் தெல்தெனியா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குருநாகலை சேர்ந்தவரும் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றி வருபவருமான விமானப்படை வீரர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முகப்புத்தகம் மூலம் சம்பந்தப்பட்ட பெண்ணை அடையாளம் கண்டு அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ள நிலையில் சந்தேக நபருக்கு அவர் கொடுத்த பணம் செலவழிக்கப்பட்டதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் போதையில் சிகிச்சை பெற வந்தவர் பாதுகாப்பு உத்தியோகர்களுடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். போதனா வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் அதிகாலை 1:40 மணியளவில் போதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டது. அதன்போது தாதிய உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்டவர்களுடன் முரண்பாடு, பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசி விடுதியில் ஏனைய நோயாளிகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார். அதனை அடுத்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்ற போது தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தியுள்ளார். அதனை அடுத்து அவரை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளையில் ஒரு உத்தியோகஸ்தருக்கு கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதலை நடாத்தியவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பதில்லை என முடிவு செய்துள்ளதால் எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சில நாட்களுக்கு எரிபொருட்களை பெறுவதற்கு அதிக அளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவு முன்கூட்டியே செய்ய முடியாது என்றும் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்களை மொத்தமாக செலுத்தி வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் சங்கம் கூறுகின்றது. இதன் காரணமாக மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருவதாகவும் இதற்கு இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்ட செயலகத்துக்கு இன்று மற்றொரு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி மாவட்ட செயலகத்தை குறிவைத்து 2 வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் வந்ததை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் வந்துள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி அண்மைய அச்சுறுத்தல் மின்னஞ்சல் வழியாக விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி பகுதியில் முன்னர் பதிவான அச்சுறுத்தல்களை போடுறது. இதன் ஒரு எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதுளை மாவட்ட செயலகத்தில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தற்போது தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் வளாகத்தை ஆய்வு செய்ய சிறப்பு பிரிவுகளை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதுவரை சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
2026ஆம் ஆண்டின் முதல் 13 நாட்களில் நாடு முழுவதும் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் மொத்தம் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியதால் இடம்பெற்றதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனதீரஸ் குறிப்பிட்டார். இலங்கையில் ஒரு நாளைக்கு குறைந்தது 50 பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படுகின்றனர். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிவதற்கான மூச்சு பரிசோதனை கருவிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிவதற்காக கொழும்பில் ஒரு முன்னோடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மது அல்லது பிற போதைப் பொருட்கள் உட்கொண்டு வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண நடமாடும் போதைப் பொருள் சோதனை அலகுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை 3 மணி அளவில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் துன்னாலை விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல்களின் அடிப்படையில் நாகர்கோவில் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 14 கிலோ எடையுள்ள 9 பொதிகள் அடங்கிய கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்வது இந்திய செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோடன் இந்தியா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியுடன் ஒரு நல்ல உரையாடலை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவொன்றை வெளியிட்டு கூறியுள்ளார். மேலும் வர்த்தகம், முக்கிய கனிமங்கள், அணுசக்தி ஒத்துழைப்பு, பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி குறித்து விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவை மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்த தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா இந்தியா இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய சந்திப்பு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக தலையிடுவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து வாஷிங்டன் ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா நட்பு நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. இந்த விடயத்தை ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் புதன்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் நாடு தழுவிய போராட்டங்களை அடக்குவதற்கு மத குருமார்கள் முயற்சித்து வரும் நிலையில் ஈரானிய அமைதியின்மையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 2600 உயர்ந்துள்ளதாக ஒரு உரிமைக்குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய மதிப்பீட்டின்படி இந்த விடயத்தில் ட்ரம்ப் தலையிட முடிவு செய்துள்ளார். ஆனால் இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் மற்றும் நேரம் தெளிவாக இல்லை என்று டெல் அவிவ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வாஷிங்டன் ஈரானை தெஹ்ரான் கேட்டுக்கொண்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானை குறிவைத்தால் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதல் துருக்கி வரையான பிராந்திய நாடுகளுக்கு அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என்றும் தெஹ்ரான் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அர்ச்சிக்கும் அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விகார்பிக்கும் இடையிலான நேரடி தொடர்புகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது அதிகரித்து வரும் பதட்டங்களை பிரதிபலிக்கிறது என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.